பழனியில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி இன்று திறந்து வைத்தார். ஏற்கனவே அவசர சிகிச்சை பிரிவு கட்டடம் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் இன்று மீதமுள்ள 70 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பிரம்மாண்ட மருத்துவமனை வளாகம் திறக்கப்பட்டது. இந்த புதிய மருத்துவமனையில் மொத்தம் 450 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 7 தளங்களை கொண்ட இந்த அதிநவீன கட்டிடத்தில் சிடி ஸ்கேன், MRI, இரத்த சுத்திகரிப்பு நிலையம், இரத்த வங்கி மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் என அனைத்து உயர்தர சிகிச்சை வசதிகளும் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. குறிப்பாக குழந்தைகளுக்கான சிறப்பு பிரிவுகள் நவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன. நாளொன்றுக்கு சராசரியாக 2000க்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகள் சிகிச்சை பெறும் இந்த மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இனிமேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அல்லது மதுரைக்கு செல்ல வேண்டிய சிரமம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விழாவில் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.